இவனை பார்த்தீங்களா, பூனைக்கு மசாஜ் கொடுக்குறானா இல்லை வந்து கடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கானா தெரியல. எங்கே நம்ம வாழ்வாதாரம் அடி வாங்கிடுமோ, சரி வேணாம் போ பொழிச்சு போ, உன்னை கடிச்சா எனக்கு சோறு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டான். சரி அதை விடுங்க, நேற்று இவனுங்களை வாக்கிங் கொண்டு போகலான்னு வெளியே வந்து பார்த்தா பந்து மாதிரி லெமன் ட்ரீல என்னமோ உட்காந்துட்டு இருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார கூட்டிகிட்டு வந்து இதை கொஞ்சம் பாருங்களேன்னு பார்த்தேன். தலை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அவரும் ரொம்ப நேரம் ஆராய்ஞ்சு பார்த்தப்போ தெரிஞ்சது ஒரு சின்ன கால். அது நான் என்ன இது தலையில்லாத பறவையான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் தொட்டு பார்க்க நான் சுற்றி எங்கே அது எந்த சைட்லேருந்து எப்படி அட்டாக் ஆகுமோ, இது உயிரோட இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம், மூச்சு விடுது. அப்புறம் சுற்றி இது ஒரு பறவைனே எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் நான் பின்னாடி சுற்றி ஆங்கிளில் ஃபோனை வச்சு எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் பார்த்தப்போ பின்னாடி சின்னதாக அந்த இதுக்கு தெரிஞ்சுது ஃபெதர். அது ஃபெதருக்கு என்ன சொல்லுவாங்க, ரெக்கை தானே. திடீர்னு தமிழ் வர மாட்டேங்குதுப்போ. சரி நாங்கள் சுற்றி ரொம்ப நேரம் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பறவை டீப் ஸ்லீப்பை போகுமா, என் வீட்டுக்காரர் தொட்டுறது கூட தெரியாமல் உட்காந்து அது அப்படி தூங்கிட்டு இருக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் ஆகிடுச்சு. கிட்ட போய் பார்த்தா தலையை பின்னாடி போட்டு தூங்கிட்டு இருக்குது. சரி விடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பினா டப்புன்னு திரும்பிடுச்சு. எனக்கு பார்த்தோன்னே பயம் வந்துருச்சு. ஏன்னா வாய் பாருங்க நல்ல நீடல் மாதிரி இருக்கு. டப்புன்னு கொத்தி விட்டு நம்மளுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்னா அப்புறம் அதை என்ன நினச்சுன்னு தெரியல, அது பறந்து போச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஜீவி எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.